வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைட்டில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆக்ஷன், மாஸ், கிளாஸ், தமிழ் சினிமால எத்தனையோ ஸ்டார் இருக்கலாம். ஆனா வேஷ்டி சட்டை, ஒரு ஸ்டைலான தொப்பி, கோடிக்கணக்கான கிராமத்து மக்களை தன் பக்கம் இழுத்த ஒரே ஒரு மக்கள் நாயகன்னா ராமராஜன் தவிர வேற யாருமே கிடையாது. ராமராஜன் படங்கள் கொஞ்சம் பழசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான இளைஞர்கள் நினைக்கிறாங்க. அவரோட வெற்றி ஃபார்முலாக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அவரோட காமெடி சீன்ஸும் பாட்டுக்குள்ள தான் மீம்ஸா பறந்துட்டு இருக்கு. இதுதான் ஒரு நல்ல ஒரு படைப்புக்கு ஒரு லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்லலாம். இதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன மேஜிக் பண்ணாரு? சிம்பிள். ரஜினி, கமல் ஊரே ஃபைட்டும் வெஸ்டர்ன் ஸ்டைலையும் பார்த்தப்போ கிராமத்து மண்ணோட கதையை ஒரு தனியா ஒரு பாதையா உருவாக்குனாரு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா 1989 வந்த கரகாட்டக்காரன் சும்மா இல்லைங்க, தமிழ்நாட்டையே ஒரு கலக்குன்னு கலக்கி 300 நாளுக்கு மேல ஓடி இருக்கு. அப்போ இருந்த பாக்ஸ் ஆபீஸ்ல ரெக்கார்டு எல்லாமே உடைச்சு போட்டிருக்குன்னு சொல்லலாம். கிராமத்து பாசமோ இளையராஜாவோட இசை சேர்ந்துச்சுன்னா அது ஒரு வேற லெவல்ல நிரூபிச்சவர் ராமராஜன். அவர் வெறும் நடிகர் இல்லைங்க, அவர் ஒரு ஜேனர் மேக்கர். குடும்பம், பாசம், கிராமத்து இசை, கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, இந்த காம்பினேஷன் அவருடைய வெற்றிக்கான முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இப்போ ஒரு கேள்வி, ராமராஜன் திரைப்படங்கள் ரீமேக் பண்ணா இப்போ ஓடுமா? கண்டிப்பா ஓடும். ஏன்னா எங்க ஒரு பாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் குட் மூவியை சிவகார்த்திகேயனோ இல்ல விஜய் சேதுபதியோ போட்டு ரீமேக் பண்ணா அது செம ப்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப சிம்பிளான கதைகளுக்காக தான் ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. மாங்குயிலே பூங்குயிலே பாட்டெல்லாம் அனிருத் ரீமேக் பண்ணா அடுத்த 1 மணி நேரத்தில் ட்ரெண்டிங்கில் இந்த ஒரு பாட்டு நிற்கும். சோசியல் மீடியாவை ஒரு கதி கலங்குன்னு சொல்லலாம். ராமராஜன் திரைப்படங்களில் அதிகமாக வன்முறை இருக்காது. அவர் எப்போவுமே சிரிச்ச முகத்தோட பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் மட்டும்தான் படங்களில் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு அன்பான நேர்மையான ஹீரோக்கள்லாம் இன்னைக்குள்ள இளம் தலைமுறைகளுக்கெல்லாம் ரொம்பவே தேவைப்படுதுன்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ராமராஜன் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு இன்னைக்கு வரைக்கும் எளிமை, பாசம், அருமையான இசை, இதுக்கு எல்லாமே உதாரணமாக இருக்கான்னு சொல்லலாம். இந்த சிம்பிள் மேஜிக் தான் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அந்த மேஜிக் தான் இன்னைக்கும் இளைஞர்களை அவரோட படங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்குதுன்னு சொல்லலாம். இப்படி தொப்பையும் வேஷ்டியுமா சிரிச்ச முகத்தோட தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொற்காலத்தை கொடுத்த மக்கள் நாயனுக்கு கை தட்டுவோம். ராமராஜன் படங்களோ அவரோட வெற்றி ஃபார்முலாவோ பழைய கதைகள்லாம் கிடையாது. அது ஒரு காலத்தில் அழிக்க முடியாத பாடம். இவ்வளோ கம்மியான பொருட்செலவில் இவ்வளோ சிம்பிளான கதையை வச்சு கோடிக்கணக்கான மக்களை தியேட்டருக்கு வர வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அன்பான ஆரோக்கியமான கலை இருந்திருக்குன்னு அர்த்தம். இன்றைய சினிமாவில் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு. மக்கள் தேடுறது என்னன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு கிராமத்து கதை தான். மனசுக்கு இதமான ஒரு மெலடியான ஒரு பாடல்கள், வன்முறை இல்லாத ஒரு பாசிட்டிவான ஹீரோ, இந்த 3 விஷயத்தையும் ஒரே ஃபார்முலாவாக நமக்கு கொடுத்தவன்னா ராமராஜன் அவளை தவிர வேற யாருமே இல்லை. அவருடைய அந்த சிரிப்பு முகமும் எளிமையான மேஜிக்கும் பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? தமிழ் சினிமாவுக்கு என்னைக்குமே தேவைப்படுற விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம்தான் அவர் இன்னைக்கும் என்னைக்குமே தேவைப்படுற ஒரு ரீமேக் நாயகனா நிலை நிறுத்துறதுன்னு சொல்லலாம். இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.